Hi மக்களே, welcome back to Madras Purumoni YouTube channel. So நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆர் எல்ஸ் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஹண்டிங் தான் நான் நேமே பண்ணியிருக்கேன். பிகாஸ் நாங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ் மூவ் ஆகும்போது எங்களுக்கு இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ப்ராசஸோ ரெண்டிங்கோ லீஸிங்கோ அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டது அது மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ புதுசாக யாராவது யூஎஸ்க்கு வர போகிறாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. நான் இப்போ வரைக்கும் இந்த லீஸிங்கில் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி பண்ணாக்கா வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி சில ப்ராசஸை தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம இங்கே வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம இந்தியா மாதிரியான ப்ராசஸ் இங்கே கிடையாது. நம்ம வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் எடுக்கணும்னா நம்ம ஓனரை போய் நேராக பார்த்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணி அந்த மாதிரி போகலாம். பட் இங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு லீசிங் ஆஃபீஸரோ ஏஜென்ட்டோ யாரோ இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரெக்குயர்மெண்ட் சொல்லணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வீடு வேணும், இந்த மாதிரி பாத்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நாங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் வீடு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான ப்ராப்பர்ட்டி, அதான் கொஞ்சம் பழைய ப்ராப்பர்ட்டியாக இருந்தது உள்ளே போய் பார்க்கும்போது. பட் ரேட்டும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ரூம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் போட்டிருந்தது. ஸோ நாங்கள் கார்பெட் வேண்டாம், ரொம்ப க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அதனால் அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வெஸ்ட் பிளானோவில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே போய் பாருங்கன்னு. ஸோ இங்கே யூஎஸில் வந்து ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லீசிங் ஆஃபீஸ் போகணும். இந்த லீசிங் ஆஃபீஸ் போன உடனே அவங்கக்கிட்ட நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு 4-5 கோட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ப்ரைஸில் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஆப்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு அவங்க காட்டுவாங்க. இல்லை நீங்கள் 3மே பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா கூட அந்த மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா 3மே பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா கூட அந்த 3 ஆப்ஷனுமே கூட உங்களுக்கு அவங்க காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் அட் ஆல் அந்த 3 ஆப்ஷன்ஸில் இருக்க எல்லா வீடுமே ஆக்குபைடாக இருக்குது, மூவிங் டேட் வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் கழிச்சு தான் இருக்குது, இல்லை மூவிங் டேட் வந்து இமீடியட்டாக இல்லை அப்படின்னாக்கா அந்த வீடு மாதிரியே வேறு வீடு இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். பட் பொசிஷன் மட்டும் மாறி இருக்கும், ஆர் பிளாக் மாறி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு வீடை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதில் காட்டுவாங்க, விசிட்டில் காட்டுவாங்க. ஸோ அந்த வீடு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த வீடை வந்து பார்க்க வந்தோம். இது வந்து ரெனோவேட்டட் ஹோமு, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாங்கள் கேட்ட ரூம்ஸ் எதுவுமே அப்போ வந்து அவைலபிளாக இல்லை இமீடியட்டாக, லைக் ஒரு 1 வீக் அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் இந்த ரெனோவேட்டட் ஹோம் நீங்கள் வந்து பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் பழைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி இந்த பிளாக்ல இருக்கிறதெல்லாம் ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கவுண்டர் டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட்டட் புதுசாக இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எல்லா வீட்லேயும் வந்து கம்பல்சரி இந்த வாஷர் ட்ரையர் இருக்கும். அண்ட் ஆல்சோ கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஓவன் இருக்கும், கிரில்லர் இருக்கும், அண்ட் ஆல்சோ ஸ்டவ் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிஷ்வாஷர் இருக்கும். டிஷ்வாஷர் வந்து எல்லாத்துலேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் நாங்கள் பார்த்ததில் எல்லாத்துலேயுமே டிஷ்வாஷர் இருந்திருக்கு. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட்ரின்னு தனியாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் கிச்சனில் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான இந்த மாதிரி கபோர்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரின்னு தனியாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் டெக்சாஸ் வந்து கொஞ்சம் சம்மரில் ஹாட்டாக இருக்குன்றதுனால ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த பால்கனி வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெக்குயர்மெண்ட்ஸில் ஒரு வீட்டுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சன் எக்ஸ்போஷர் நல்லா இருக்கணும், லைவ்லியாக இருக்கணும், பால்கனி நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும். அண்ட் வாக்கிங் க்ளாசெட் வந்து வாக் பண்ணி போகிற அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக, நம்ம வந்து ரொம்ப டம்ப் பண்ணி வைக்காத அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்றது தான் என் ரெக்குயர்மெண்ட்ஸாக இருந்தது.
அண்ட் ஆல்சோ என் ஹஸ்பண்டுக்கும் சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தது. வீடு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்புறம் நம்ம திங்ஸ் டம்ப் பண்ணி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ரெஸ்ட் ரூம் தான் வந்து பார்க்குறோம். ஆக்சுவலி இங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து இந்த மாதிரி வெட் ஃப்ளோராக இல்லாமல் ட்ரை ஃப்ளோராக தான் கொடுக்குறாங்க. அண்ட் பாத் டப் எல்லா இடத்துலையும் இருக்குது மோஸ்ட்டாக. இந்த வெஸ்ட்லான அப்பார்ட்மெண்ட் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு சரி நாங்கள் இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கணும், நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லி பக்கத்துலேயே இருந்த இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் ஃபீட் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி மாதிரி பிளாக்காக தனியாக இல்லாமல் இது ஒரே பிளாக்காக ஒரு மாதிரி ஒரு சரௌண்டட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்லாம் எதுவும் தேவையில்லை, அதிலலாம் நம்மளை கூப்பிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை வந்து நடத்தியே வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சரௌண்டட் அப்பார்ட்மெண்ட் இது அப்படின்றதுனால இங்கே வந்து நாங்கள் லிஃப்ட்லேயே அப்படியே வந்துவிட்டோம். இந்த உள்ளே வந்தவொடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்ன் கிச்சனாக இல்லை, எல்லாமே அம்யூனிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் இந்த வந்து 90s அண்ட் ஏர்லி 2000 இருந்த அந்த ஃபீல் தான் இருந்தது. பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட்டட் ஒன் தான் நம்மகிட்ட காட்டினாங்க. அண்ட் மோரோவர் நம்ம வந்து நல்லா கேட்டுக்கணும், அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம கிடைக்க போதா இல்லை இது வந்து நமக்கு சாம்பிளாக காட்டுறாங்களா, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக விசாரிச்சுக்கணும். பிகாஸ் நமக்கு கொடுக்க போகிற அப்பார்ட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. எவ்ரிதிங் ஒரு சின்ன டீட்டெயில்னா கூட உங்களுக்கு ஒரு தோணிடுச்சு அப்படின்னாக்கா அது அவங்கக்கிட்ட கேட்டுருங்க, நாட் அ ப்ராப்ளம். பிகாஸ் இங்கே வந்து லீஸ் தான் விடுறாங்க இல்லையா, லைக் 6 months லீஸ் ஆர் 12 months லீஸ். ஸோ நீங்கள் லீஸ் வந்து பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான காசாகும். நீங்கள் இங்கே தான் லாங் டைம் இருக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாஷர் ட்ரையர் அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா இருந்தது. இதில் மெயினாக எனக்கு பிடிச்சது வந்து இந்த பால்கனி வந்து ரொம்ப பிடிச்சது. இங்கே வந்து அதை பேட்டியோன்னு சொல்கிறாங்க. இந்த அக்ராஸ் த ரோடு அந்த கார்லாம் போகுதுலேயே அந்த அக்ராஸ் த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வால்மார்ட் இருக்குது, சாம்ஸ் கிளப் இருக்குது, நிறைய கடைகள், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் இங்கே இந்தியன் கம்யூனிட்டி நிறைய இருக்காங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க பில்டிங் கூட பாருங்கள், வெளியே தோரணம் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கன்ஃபார்மாக இந்தியன் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் நாங்கள் வந்து பார்த்து முடித்ததும் பக்கத்தில் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டும் நாங்கள் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பட் நான் சொன்ன மாதிரி கோட்ஸ் கொடுத்தாங்க. பட் ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குற அப்பார்ட்மெண்ட் வந்து அப்போது அவங்கக்கிட்ட காட்ட முடியலன்றதுனால அவங்க வந்து அது எங்களுக்கு காட்டலை. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு நாளில் வந்து இந்த ஒரு 3 கம்யூனிட்டி தான் பார்க்க முடியுது. பட் நாங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கம்யூனிட்டி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் நான் வந்து கொடுக்குறேன். அது கூடவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் கொஞ்சம் நல்ல என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் Monica.